ஹாய் சுட்டீஸ். இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் பெயிண்டிங்கோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதை எடுத்து 1 மந்த்துக்கு மேலாச்சு. நான் வந்து அந்த கேன்வாஸ் பெயிண்டிங் கூட முடிச்சிட்டேன். இது வந்து ஃபேபர் கேஸ்டல் அப்படின்ற பிராண்ட்லேருந்து கேன்வாஸ் போர்ட் வாங்கியிருந்தோம். இது சின்னது தான், ஃபர்ஸ்ட் ட்ரைன்றதுனால நான் பெருசாக வாங்கலை. நான் 3 அக்லரிக் பெயிண்ட் தான் வச்சுருக்கேன். ரெட், எல்லோ, க்ரீன் இந்த 3 கலர் தான் வச்சுருக்கேன். மற்ற எதுவும் என்கிட்ட இல்லை. ரங்கிலா பெயிண்ட் வச்சு தான் இத்தனை நாளாக கிராஃப்ட்ஸ்க்கு பெயிண்டிங்கோ எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து 4x6 இன்ச்சஸ் இருக்குது. இதுலேயே வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஜிசோ கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கோட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் அந்த கேன்வாஸ் போர்டு. ஜிசோ கொடுத்துருக்கிறதுனால நான் ஜிசோ பெயிண்ட் போடல, ஜிசோ அதில் வந்து அப்ளை பண்ணல. இன்னொன்று என்கிட்டையும் ஜிசோ இல்லை, ஒயிட் பெயிண்ட்டும் அவ்வளோவா இல்லை. ஸோ நான் ஜிசோ யூஸ் பண்ணல, ஒயிட் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணல. என் ஃப்ரெண்ட்லாம் கேன்வாஸ் போர்டில் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரங்கீலா பெயிண்டில் பண்ணாத, அது கொஞ்சம் மர்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட இல்லை. ஸோ நான் அதை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறேன். இதெல்லாம் வச்சு தான் பார்க்கணும். இப்போ நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லா மர்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் வந்து பென்சில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் விநாயகர் அவங்கள வந்து பெயிண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நான் வந்து இப்போ பென்சில் ட்ராயிங் வந்து பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பென்சில் ட்ராயிங் வந்து அதில் தும்பிக்கையில் நிறைய டிசைன்ஸ்லாம் வரும். நானாக அதை வந்து கொடுக்கல, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த தும்பிக்கையில் வந்து டிசைன் கொடுக்கல, கண் வந்து வரையலை, அவங்களுக்கு வந்து இந்த கொம்பு வந்து வரையலை, அவங்களுக்கு இது இருக்கும்ல தந்தம், அந்த தந்தம் வரையலை. நான் ஆக்சுவலி கடைசியில் வீடியோ வரைக்குமே தந்தம் வரைஞ்சிருக்க மாட்டேன். எனக்கு இப்போ தான் கிளாஸ் ஆச்சு தந்தம் வரையலைன்ட்டு. நான் வீட்டில் கூட ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் பண்ணலான் இருக்கேன். பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து இதில் காட்டிடுறேன். இது வந்து அந்த இடத்துல நிறைய மர்ஜ் ஆகிடுச்சு. இந்த அவங்கக்கிட்ட அந்த கைக்கிட்டலாம் அங்கெல்லாம் வந்து சரியாக மர்ஜ் ஆகலை. அன்னொன்று அந்த இடத்துலாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் ப்ரௌன் வச்சு இதை ஷேட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த தொப்பைக்கிட்ட அவங்களோட அந்த தொந்திக்கிட்டலாம் நல்லாவே மர்ஜ் ஆகிருந்துச்சு. இன்னொன்று இது ஃபஸ்ட் டைமுன்றதுனால நானும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக என்ன ஏதுன்னு கரெக்டாக பார்த்து பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலி பிளாக் கொடுக்காம தான் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் பிளாக் கொடுத்தா தான் கொஞ்சம் அது தெரியும் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து இந்த ஷால் கிட்டலாம் நான் வந்து ரெட் கலரில் கொடுத்துட்டு அது மேலே பிளாக் கொடுத்தேன், கொஞ்சம் ஷேடியாக ஷேடோ மாதிரி இருக்கும்ன்ட்டு. நான் எப்படி பண்ணுறதுன்னு அதனால தான் போடல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைமில் வந்து கேன்வாஸில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது போடலாம். இல்லை வேறு ஏதாவது பெயிண்டிங் பண்ணுறனாலும் ஃபுல் வீடியோவாக எப்படி பண்ணுறோம் எல்லாமே பார்த்து போடலாம். இதில் வந்து அந்த க்ரீன், ரெட், எல்லோ அது மட்டும்தான் அக்லரிக் பெயிண்ட். மற்ற எல்லாமே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க ரங்கீலா பெயிண்ட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரங்கீலா பெயிண்ட் நல்லா தான் வருது, ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கையாளுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதில் வந்து கண் எல்லாமே போட்டுட்டேன். அந்த அவங்களோட அந்த தும்பிக்கையில் வந்து லைட்டாக சில்வரியாக தெரியுதுல்ல, அது வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் சொதப்பல் பண்ணிட்டேன். அதை சரி பண்ணுறேன்னு சொல்லி வாட்டரோட ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, உங்களுக்கு வீடியோ காட்டலான்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, அது காஞ்சிட்டா ஒரு வேலை சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் டச்சப் வேலையெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலலாம் நிறைய ஒயிட்டாக தெரியுது பாருங்க, அதெல்லாம் க்ரீன் பேட்சஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அது மேலே ஒயிட் கலரில் பெயிண்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கொடுத்து சரி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கால்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ நான் அதை வந்து ப்ரெஷ் வச்சு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண போகிறேன். அந்த ப்ரௌன் கொஞ்சம் ஷேடு கொடுத்துருக்கேன்ல, அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, லைட்டாக நம்ம ப்ரெஷ்லேயே தண்ணியோடு சேர்த்து அதை பண்ணோம். காஞ்சிச்சுனா கூட தண்ணியோடு சேர்ந்து பண்ணோன்னா அது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது வந்து நான் முன்னாடி பண்ணதே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மூக்கிலலாம் பண்ணி அந்த இடத்துல அங்கே நோஸ்லாம் வந்து கொஞ்சம்
எப்படி சொல்கிறது கட்டான மாதிரி பண்ணி விட்டுட்டேன், நல்லா டார்க்காக கொடுக்குறேன்னு சொல்லி. அப்புறம் இங்கே அந்த க்ரீன் பேட்ச் நான் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தேன். இன்னும் அந்த தும்பிக்கையில் அந்த தண்ணி வந்து காயலை, அதனால் உங்களுக்கு சில்வராக தான் தெரியும். அப்புறம் அங்கே அக்லரிக் பெயிண்ட் இருக்குது அது. அப்புறம் வந்து இந்த வந்து நீங்கள் வந்து ஜிஸ்ஸோ கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இது ப்ரைட்டாக தெரியும். நான் ஆனால் என்கிட்ட ஜிஸ்ஸோ இல்லை, சொன்ன மாதிரி ஒயிட் பெயிண்ட்டும் இல்லை ஜிஸ்ஸோவும் இல்லை, ரெண்டுமே கம்மியாக இருக்குது. ஜிஸ்ஸோ சுத்தமாக இல்லை, ஒயிட் பெயிண்ட் கம்மியாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ணில் வந்து ஒயிட் கலரில் இன்னும் கொஞ்சம் மினுக்கிற மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பொறுமையாக டாட் அடித்தேன். ஆனால் அது வேலைக்கு ஆகலை, கொஞ்சம் மர்ஜ் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு அதுவும் கிளியராக தெரியாது, இல்லைனா அது நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கேன்வாஸ் பெயிண்டிங்கில் இன்னும் நல்லா பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ